அரசியல் இன்றைக்கு நடிகர்களை மட்டுமே முன்னிறுத்தி விளம்பர மாடல்களாக ஒரு பிரச்சாரத்தை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றது. ஒரு மாய பிம்பத்தோடு வாழ்ந்த நடிகர்களுக்கு ஒரு திரைப்படத்தில் ஒரு கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்டை வாசித்து அந்த கேமரா முன்னால் நடிக்கக்கூடிய நடிகர்கள் அந்த தோற்றத்தில் ஒரு மாய பிம்பமாக வருடக்கணக்காக வாழ்ந்த நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்டை மட்டுமே இவர்கள் நடித்து வாழ்ந்த நபர்களுக்கு அரசியல் அமைப்பு என்னவென்றே தெரியாமல் மக்களுடைய அந்த 3 வேளை பசித அறிந்தவர்களாக இன்றைக்கு அவர்களுக்கு தெரியுமா, அல்லது மக்களோடு இயல்பாக பழகக்கூடிய நபர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா, அல்லது இன்றைக்கு நடக்கக்கூடிய அரசியல் அமைப்பு மாற்றுவதற்குரிய ஏதாவது தொண்டுகள் இன்று வரை பல ஆண்டுகளாக இது சம்பந்தமாக ஏதாவது ஆய்வுகள் மேற்படுத்தி இவர்களுக்குரிய ஏதாவது பங்களிப்பு கொடுத்திருக்கின்றார்களா? ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி இன்றைக்கு எண்ணற்ற ரசிகர் கூட்டம் இன்றைக்கு அவர்கள் பின்னால் நின்று கொண்டிருக்கும் ஒரே காரணத்தை வைத்து அரசியலுக்கு வந்து ஒரு மிக கொடூரமான அங்கு வேண்டுமென்றே நடந்த சம்பவமாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான நெரிசல் இவர்களால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கட்டுக்கடங்காத கூட்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு 2000 காவல்துறைகள் பங்களிப்பு கொடுத்தால் மட்டுமே இவர்களுடைய அந்த பாதுகாப்பு நிர்ணயம் செய்ய முடியும் என்றால் இது மாதிரியான ஒரு அரசியல் அமைப்பு இந்த நபர் கண்டிப்பாக அரசியலுக்கு கண்டிப்பாக வர வேண்டுமா என்பதே என்னுடைய கருத்து. ஒரு எளிய மனிதராக ஏன் வரக்கூடாது? ஏழை ஒரு தொழிலாளியோ, ஒரு ஏழை விவசாயியோ, ஒரு ஏழை நெசவாளியோ, ஒரு சாதாரணமான சாமானிய மக்கள் ஏன் வரக்கூடாது? இது மாதிரியான அரசியல் அமைப்புக்கு ஒரு நடிகரை மட்டுமே முன்னிறுத்தி கேட்டால் நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் மறைந்த டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவை முன்னிறுத்தி ஒவ்வொரு இடத்திலும் இவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அன்றைக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு 38 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்றைய சூழல் இது மாதிரியான மிகப்பெரிய ஊடகங்கள் இல்லை. ஒரு சாதாரணமான இயல்பாக அவர்கள் எண்ணற்ற மக்களுக்குரிய தொண்டுகளை ஆற்றி அதற்கு பின்னால் அவர்களுடைய மக்களின் விருப்பத்தால் மட்டுமே ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இன்றைக்கும் அனைவரால் கொண்டாடக்கூடிய நபராக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய நபர்கள் வெறும் இந்த மாய பிம்பத்தை வைத்து மக்களை இன்றைக்கு ஒரு நெரிசலான பகுதி என்று தெரிந்தும் காவல்துறை எச்சரித்தும் அதை துச்சமாக கருதி அங்கு வந்து ஒரு பேசிய சில நொடிகளில் கிளம்பி சென்றதுக்கு என்ன காரணம்? முன்கூட்டியே இவர்களுக்கு ஒரு திட்டமிட்ட செயல் தெரிந்து அங்கு ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்று தெரிந்து சினிமாவில் வருவதை போல இவர்கள் ஒரு விஷயத்தை சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. தெரிந்தே இவர்கள் அந்த இடத்தை விட்டு கிளம்பி இவர்கள் மட்டுமே இவர்களுடைய உயிரை காப்பாற்றி கொண்டு கிளம்பி விட்டார்கள். ஆனால் அங்கு உயிரிழந்த எண்ணற்ற மக்களுடைய நிலைமை இன்றைக்கு ஒரு 40 குடும்பம் இன்றைக்கு கதறிக்கொண்டிருக்கிறது, மனதை பதற வைத்து கொண்டிருக்கிறது. அனைத்து ஊடகங்களும் இன்றைக்கு உண்மைத்தன்மையை எடுத்துரைத்தாலும் இதனுடைய முக்கியமான காரணகர்த்தா இன்றைய அரசியலுக்கு வரக்கூடிய அந்த நடிகர் ஒரு மிகப்பெரிய கூட்டங்கள் ஒவ்வொரு இடத்திலும் கூடும்போது ஒரு மிக நெரிசலான பகுதிகளாக அங்கு பணிபுரியக்கூடிய காவல்துறையும் ஒரு சாதாரணமான மனிதர்கள்தான். அவர்களுடைய உயிரும் இன்றைக்கு பரிதாபமாக 2 உயிர் போயிருக்கின்றது. ஆனால் இதுவரை அதை எந்த ஊடகங்களும் கொண்டு வரப்படவில்லை. ஒவ்வொரு உயிருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். இது மாதிரியான நடிகர்களை கொண்டு வந்து விளம்பரப்படுத்தி அரசியல் அமைப்பு என்பது ஒரு மூடத்தனமான ஒரு விஷயம். ஒரு சாதாரணமான ஒரு சாமானிய மக்களின் ஒருவராக வந்து ஆட்சி அமைப்பை மாற்றக்கூடிய நிலைமை கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் இந்த விளம்பர மாடல்களாக இவர்கள் தன்னிச்சையாக யோசிக்கக்கூடிய நபர்களாக இருக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் ஊடகங்கள் வழியாக நாம் பார்க்கும்போது அவர் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சரை மட்டுமே முன்னிறுத்தி அவருடன் உரையாடி கொண்டிருக்கின்றார். ஆனால் இன்றைக்கும்